நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் ஆட்டோ தொழிலாளர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிஐடியு ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட சிஐடியு ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பில் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்டத் தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அதில் கடந்த 13 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் உள்ள ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டுமெனவும், மேலும் சட்டவிரோதமாக செயல்படும் 2 வீலர் பைக் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அரசின் ஆட்டோ செயலியை தாமதமின்றி உடனே துவக்க வேண்டுமெனவும், புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்படும் அதிகப்படியான அபராதம் மற்றும் எஃப்சி கட்டண உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்தார். மேலும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ காப்பீடு மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்கவும், புதிய ஆட்டோக்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். உள்ள வாகனங்களுக்கு உயர்த்திய எஃப்சி கட்டணத்தை முழுவதுமாக ரத்து செய்.